எக்ஸல் சார்ட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஈஸியாக எப்படி வந்து நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணலான்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸலில் நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. லைன் சார்ட் இருக்குது, இந்த மாதிரி பார் சார்ட்ஸ் இருக்குது, பை சார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நமக்கு அந்த டேட்டாவோட அனலைசேஷன் புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதையெல்லாம் எப்படி பண்ணலாம்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜிகேஎம் பைக்ஸ் ஃபேன்ஸ் கம்பெனி இதில் மந்த் வைஸ் சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு நம்ம சார்ட் போடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். ஹெட்டர் அண்ட் த டேட்டாஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் சார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதில் ரெக்கமெண்டட் சார்ட் சொல்லிட்டு சார்ட் டைப் சொல்லும். இங்கே பாருங்கள், லைன் டைப், ஸ்கேட்டர்ட் காலம். ஸோ நமக்கு இதில் எந்த டைப் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட் டைப்ஸ் பார்த்துக்கலாம். இதில் இருக்கிறது உங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னாக்கா நம்ம ஆல் சார்ட் டைப்ஸ் இதில் போனீங்கன்னா 17 டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம இதில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் மட்டுமே வச்சுப்போம். பாருங்கள், சிம்பிளாக சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது வந்து என்னன்னு தெரியல. ஸோ 2000 4000 அப்படின்னு இருக்குது. அண்ட் இங்கே வந்து டேட்ஸ், மந்த் இருக்குது. இங்கே வந்து நம்மளோட சேல்ஸ் அமௌண்ட்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு. இதை நம்ம எப்படி இன்னும் வந்து நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சேல்ஸ் அமௌண்ட் பதிலாக எனக்கு இங்கே இருக்க இந்த கம்பெனி நேம் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் போய்ட்டு இந்த செலக்ட் பண்ணுங்கள். சேல்ஸ் அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஈக்குவல் டு இந்த செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க டேட்டா இந்த இடத்துக்கு வந்துடும். பார்த்தீங்களா, ஜிகேஎம் ஸ்பேஸ் கம்பெனி அப்படின்னு இங்கே என்ன கொடுக்குறோமோ XYZ கொடுத்தாலும் இங்கே அதுதான் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு இது எல்லாமே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஆக்சஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இந்த டிக்கை எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து டேட்டாஸ்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ டிக் பண்ணால் வந்துடும். இதில் நீங்கள் உள்ளே போய்ட்டும் பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி, ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இது ரெண்டு வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சஸ் டைட்டில். ஆக்சஸ் டைட்டிலில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்படி ஜஸ்ட் ஹவர் பண்ணும்போதே இங்கே தெரியுது நமக்கு டைட்டில் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டிக் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல நம்ம போய் டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக டைப் பண்ணிக்கலாம், வேறு ஒரு இடத்துல டைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கம்பெனி நேம் கொடுத்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது என்னது, அமௌண்ட் இன் ருபீஸ், சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த டைட்டில் வந்து மந்த்ஸ், சேல்ஸ் மந்த்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே செலக்ட் பண்ணிட்டு திரும்ப இங்கே பார்த்தோன்னா இதில் டேட்டா லேபிள்ஸ். இப்போ டேட்டா லேபிள்னால் என்ன, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இந்த டேட்டா இப்போ இங்கே பாருங்கள் 15,000. இப்போ நான் டிக் பண்ணுறேன். ஸோ 15,000 இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டாஸ், ஸோ அந்த ஒவ்வொருத்தோட டேட்டா வந்துடுச்சு. அது வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். அண்ட் டேட்டா டேபிள், இந்த டேபிளே நம்ம இங்கே கீழே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரிட் லைன்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கு. இப்போ வேணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெஜெண்ட்ன்றது இங்கே இதை சூஸ் பண்ணிங்கன்னா லெஜெண்ட் வரும். ஸோ இப்போ சேல்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம காட்டும். ஸோ அதெல்லாம் ஒரே ஒரு லெஜெண்ட். அப்புறம் ட்ரெண்ட் லைன் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ், இது வந்து அப் அண்ட் டவுன் பாஸ் வேணுமா வேணாமா. எஸ், இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சார்ட் எலமெண்ட்ஸ்லாம். இப்போ ஃபார்மேட்டில் நம்ம எப்படி பண்ணலாம். இப்போ அங்கே டிஃபால்ட்டாக அதே வந்து ஒரு சில ஃபார்மேட்ஸ் கொடுக்குது. நமக்கு அதில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் கலர்ஸும் வருது பாருங்கள், கலர் செட். இப்போ இந்த கலர், இப்போ டிஃப்ரெண்ட் நம்ம பார் சார்ட்லாம் போனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டிஃபைண்டாக ஒரே கலர் பண்ணாலே நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டேட்டாஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், ஜான்வரி டு டிசம்பர் இருக்குது. எனக்கு வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதத்துக்கு வேண்டாம், மற்றதை மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னாக்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை. பாருங்கள், ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் காட்டுது. ஸோ இதில் நம்ம நடுவில் இப்போ வந்து ஏப்ரல், மே, ஜூன் மட்டும் வச்சுக்கிட்டு ஜூலை வரைக்கும் வச்சுட்டு மீதி எல்லாமும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு அவர்ஸ், நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் போட்டால் நம்மளோட பழைய இது எல்லாமே வந்து திருப்பி அப்ளை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸல் சார்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா
சார்ட் டிசைன் போங்க. சார்ட் டிசைனில் போனாலும் இங்கே நீங்கள் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இடத்துல ப்ளஸில் வந்துச்சு இல்லையா, அதில் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர்ஸ், என்ன கலர்ஸ் வேணுமோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு என்ன மாதிரி டிசைனில் வேணும், இந்த மாதிரிலாம் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ரேஞ்சும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டுன்னு கொடுத்தோம். இப்போ செலக்ட் டேட்டாவில் போயிட்டு பாருங்கள், நம்ம இந்த சார்ட் ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஜூன் வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜூன் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் சேஞ்ச் சார்ட் டைப். இப்போ வந்து நம்ம ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் வந்து நம்ம எடுத்தோம். இப்போ எனக்கு அது வேண்டாம், எனக்கு வந்து காலம் சார்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க காலம் சார்ட் அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் என் சார்ட் வந்து இங்கே இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா மூவ் சார்ட் போட்டிங்கன்னா வேறு ஷீட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஷீட்டில் மூவ் பண்ணலாம், ஆர் ஆப்ஜெக்டாக மூவ் பண்ணிக்கலாம்.